இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், கோடை காலம் தொடங்கி சுட்டெரித்து வரும் வெயிலுக்கு நடுவே தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 2 நாட்களுக்கு ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கன்னியாகுமரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு நீலகிரியில் மழை பெய்துள்ளது. இன்று திண்டுக்கல், கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரையில் வானம் அவ்வப்போது மேகமூட்டத்துடனும் சில நேரங்களில் லேசான வெயிலும் காணப்படுகிறது. ஆனாலும் இந்த ஆண்டு இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மழையோட தாக்கம் அதனோட கொஞ்சம் குறைஞ்சி தான் வருது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் போன வருஷம் இந்த மே மாதத்தில் நிலத்தடி நீர் மட்டம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது அதை விட 15 அடி பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உள்ளே இறங்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதாவது தண்ணி ரொம்ப உள்ளே போயிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணீர் பஞ்சம் அதிகமாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. மழையோட காரணம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலை அப்படிங்கிற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தோட உள் மாவட்டங்களில் வெயில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது முன்னெல்லாம் இந்த கத்திரி வெயில் ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா 100, 102, 103 டிகிரி அப்படின்னு வரும். ஆனால் இப்போலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே 105, 106, 107 டிகிரின்னு போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மழை பெய்யலைனா கூட எல்லா ஊர்லேயும் வானம் கொஞ்சம் மேகமூட்டத்தோடு காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதனால் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போவோ அப்போவோன்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயில் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு 6 மணி அளவில் பெங்களூரில் நல்ல மழை வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெங்களூரில் உள்ள சிவாஜி நகர், அல்சூர், மடிவாலா, மகாலட்சுமி லே அவுட், கோரமங்கலா, வில்சன் கார்டன், மாகடிச்சாலை, பசவேஸ்வர நகர், சாந்தி நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கிய மழை 7 மணி வரை தொடர்ந்து பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் போல் தண்ணீர் தேங்கியது. இதனால் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மக்கள் சிரமப்பட்டனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். பெரும்பாலான சாலைகளில் வாகனங்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவித்தனர். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மழை பெஞ்சிருக்கு. கண்டிப்பாக தமிழகத்திலையும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? உங்கள் ஊரில் தற்போதைய நிலவரப்படி வானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் கடந்த 24 மணி நேரத்தில் உங்கள் ஊரில் மழை பெஞ்சதா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.